ஆகஸ்ட் மாதம் 1வது வாரம் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வரவேற்கிறோம். நல்ல கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ எப்படி இருப்ப? எல்லாம் சொல்லாமா? நான் ஆசீர்வாதமா இருப்பேன். நான் ஆசீர்வாதமா இருப்பேன். என் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதா நிரம்பி இருக்கும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. அப்படியே நிரம்பி இருக்கும். I will bless you and you will be a blessing. ஏசு என்ன சொல்றார்? நான் உனக்கு ஒன்று கொடுத்துட்டேன், அது ஒன்றிருந்து யாரும் எடுக்க முடியாது. அது என்னது? அதுதான் ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் பிக்சரும் ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் பரலோகத்துக்கு ஏறினா கடைசி பிக்சர்னு அவருக்கு ஒன்று கிடையாது. பரலோகத்துக்கு கிளம்பி போனால் அந்த கடைசி பிக்சர் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். துதியும் கனமும் மகிமை வல்லமை நீண்ட ஆயுஸ் உள்ளவருக்கு. எப்பயுமே உயிரோடு வாழ்றவரை தான் ஆராதிக்க முடியும். செத்து போற ஆட்களை ஆராதிக்க முடியாது. கல்லை மண்ணையும் ஆராதிக்க முடியாது. எப்பயுமே ஒருத்தர் உயிரோடு இருக்கிறார். எப்பயுமே சாவே கிடையாது. மரித்தும் உயிரோடு எழுந்தார். ஏனோக்கு அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டார்ன்றாங்க. எலியா எல்லாருக்குமே ஒரு நாள் மரணம் வந்துச்சுதான். இயேசு கிறிஸ்து அநேகரை உயிரோடு எழுப்பினார். எழுப்பின ஆட்களும் மரித்தார்கள். ஆனால் இயேசு மட்டும்தான் மரியாமல் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் பாடி ஆண்டவரை மேம்படுத்துவோம். கனமும் மகிமை வல்லமை நீண்ட ஆயுசுள்ளவர்க்கே ஆனாதி தேவனுக்கே தேசங்கள் எல்லாம் சர்வ சிருஷ்டியும் உன்னத தேவனை பணியட்டும். துதியும் கனமும் மகிமை வல்லமை மகிமை வல்லமை நீண்ட ஆயுசுள்ளவர்க்கே ஆனாதி தேவனுக்கே தேசங்கள் எல்லாம் தேவனை பணி. எல்லாரும் கைதட்டி வானபூமி இந்த வானபூமியும் எல்லா நாமும் உம்மை மகிமைப்படுத்தும். முழங்கால்கள் யாவும் முடங்கும். உம் அரியணையின் பெரியவரே போற்றப்படுமே. ஆராதனையில் ராஜ்யம் அழிகிறாரே. வானபூமியும் எல்லா நாமும் உம்மை மகிமைப்படுத்தும். முழங்கால்கள் யாவும் முடங்கும். உம் போற்றப்படுமே. ஆராதனையில் ராஜ்யம் அழிகிறாரே. அநாதி தேவனே பூமியும் ராஜ்யம் ஆளுகை செய்திடும். பூமியிலும் ராஜ்யம் ஆளுகை செய்திடும் அநாதி தேவனை பாடுவோம். உமக்கீடானோர் ஒருவரும் இல்லையே அநாதி தேவனை பாடுவோம். அவருடைய ராஜ்யம் தான். பூமியிலும் ராஜ்யம் ஆளுகை செய்திடும் அநாதி தேவனை பாடுவோம். உமக்கீடானோர் ஒருவரும் இல்லையே அநாதி தேவனை பாடுவோம். வானபூமியும் எல்லா நாமும் உம்மை மகிமைப்படுத்தும். முழங்கால்கள் யாவும் முடங்கும். உம் அரியணையின் முன் பெரியவரே போற்றப்படுமே. ஆராதனையில் உம் ராஜ்யம் அழிகிறாரே. வானபூமியும் எல்லாரும் மகிமைப்படுத்தட்டும். எல்லா முழங்கால்களும் முடங்கட்டும். உம் அரியணையின் முன் பெரியவரே போற்றப்படுமே. ஆராதனையில் உம் ராஜ்யம் அழிகிறாரே. அநாதி தேவனே பூமியிலும் ராஜ்யம் மறுபடியும் பாடலாம். பூமியில் உம் ராஜ்யம் ஆளுகை செய்திடும் அநாதி தேவனை பாடுவோம். உமக்கீடானோர் ஒருவரும் இல்லையே அநாதி தேவனை பாடுவோம். அப்படியே நம்பணும். ஏசு ஆளுகை செய்வார். உம் ராஜ்யம் ஆளுகை செய்திடும் அநாதி தேவனை பாடுவோம். None can compare. உமக்கீடானோர் ஒருவரும் இல்லையே
ancient of days. Blessings and honor, glory and power be to the ancient of days. From every nation, hallelujah, let everyone bow before the ancient of days. Every tongue in heaven and earth, every tongue in heaven and earth shall declare your glory. Every knee shall bow at your throne. In worship you will be exalted, O God, and your kingdom shall not pass away. Every tongue in heaven, oh, every knee shall bow at your throne. In worship you will be exalted, O God, and your kingdom shall not pass away. O ancient of days. மகிமை வல்லமை நீண்ட ஆயுசுள்ளவரே, எல்லா துதியும் கனமும் மகிமை வல்லமை நீண்ட ஆயுசுள்ளவர்க்கே, இயேசு மகாராஜனுக்கே. தேசங்கள் எல்லாம் சர்வ சிருஷ்டியும் உன்னத தேவனே, one who is seated on the throne. துதியும் கனமும் மகிமை வல்லமை நீண்ட ஆயுசுள்ளவர்க்கே, இயேசு மகாராஜனுக்கே. தேசங்கள் எல்லாம் சர்வ சிருஷ்டியும் உன்னத தேவனே. எல்லாம் கைதட்டி வானம் பூமி அப்படியே நம்பணும். வானம் பூமியும் எல்லாம் நாமும் உம்மை மகிமைப்படுத்தும். உன் கால்கள் யாவும் ரட்சிக்கப்படாதவர் ரட்சிக்கப்படுவா. ஹalleluya. போற்றப்படுமே ஆராதனையில். வானத்தில் பூமியில் ஒருத்தன் கூட உம்மை அறியாமல் இருக்கக்கூடாது. வானம் பூமியும் எல்லாம் நாமும் உம்மை மகிமைப்படுத்தும். உன் கால்கள் யாவும் உடனும் உன் அரியணையின் முன் பெரியவரே போற்றப்படுமே. அழிவிடாதே அநாதி தேவனே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹalleluya. ஓ ancient of days. அப்பயும் இருக்கிறார். கொஞ்சம் ரிவர்ஸ்ல போனா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அவர் இருந்தார். கொஞ்சம் ஃபியூச்சர்ல போனா அப்பயும் அவர் இருப்பார். பரலோகத்திலும் அவர் தான் இருக்கிறார். பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் நாமக்காரராகிய அல்லேலூயா. அவ்வளவு பெரியவரை நாம் ஆராதிக்கிறோம். அடுத்த பாடல் ஒரு தீர்க்க தரிசனமான பாடலை பாட போகிறோம். ஆசீர்வதிக்கும் தேவன், நம் ஆசீர் பொழிந்திடும் நேரம். இந்த நேரம் தான் உங்களுக்கு நல்ல நேரம். எதுங்க? இயேசு கூட இருக்க எல்லா நேரம் நல்ல நேரம். எல்லா நேரமும் ஆசீர் பொழிஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. அப்புறம் பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை, அதேதான், நம்மை பெருக செய்வார் இம்மாதம்னு பாட போறோம். அல்லேலூயா. உள்ளுக்குள்ள இந்த சரணம்லாம் சொல்லும். பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை. சரீரத்துல பலன் இல்லையா? அறிக்கை எடுங்க, வாயை திறந்து. பலத்தின் மேல் பலன் அடைவேன். பலத்தின் மேல் எல்லாம் சொல்லாம, பலத்தின் மேல் பலன் அடைவேன். கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக்கொள்வேன். மகிமையின் மேல் மகிமை. இதனுடைய ரிசல்ட் என்ன? பரிசுத்தம் தான். அல்லேலூயா. உள்ளுக்குள்ள உள்ள சரணங்க. இது மதுரையில பாஸ்டர் சார்ல்ஸ் அருமை நாயகம் நினைக்கிறேன், அவங்க எழுதின பாடல். ரொம்பவும் ஃபேமஸா அந்த கடைசி சரணத்தில் அவர் போட்டிருப்பார், திரள் கூட்டம் லாஸ்ட் திரள் கூட்டம் சீயோனையே நோக்கி வந்திடும் காலம் இதே. இன்னைக்கு திரள் கூட்டம் அங்க போகுது. நம்ம திரள் கூட்டம் மிஸ்பாவையே நோக்கி வந்திடும் காலம் இதுன்னு போட்டிருக்கேன். அல்லேலூயா. எல்லாரும் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். மந்த் ஆஃப் பிளெஸிங். ஆசீர்வதிக்கும் தேவன், நம் ஆசீர் பொழிந்திடும் நேரம். ஆசீர்வதிக்கும் தேவன், நம் ஆசீர் பொழிந்திடும். அவர் யார்? பெருக்கத்தை அளித்திடும் தேவன், என்னை பெருக செய்வார் மாதம். ஓ, பெருக்கத்தை அளித்திடும் தேவன், என்னை பெருக. மறுபடியும் ஆசீர்வதிக்கும். எல்லாரும் வாயிலே வரணும். ஆசீர்வதிக்கும் தேவன், நம் ஆசீர் பொழிந்திடும் நேரம். எல்லாரும் சொல்லாமா? ஆசீர்வதிக்கும் தேவன், நம் ஆசீர் பொழிந்திடும் நேரம். அவர் பெருக்க
அளித்திடும் தேவன் என்னை பெருக செய்வார் மாதம். ஓ, பெருக்கத்தை அளித்திடும் தேவன் என்னை பெருக செய்வார். கைதட்டி பலத்தின் மேல் பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தம். எல்லாமே டபுள் ஆகுது. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் பரிசுத்தமே. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. சோர்வான சூழ்நிலை வந்திடினும், எதிர்ப்பு ஏமாற்றம் சூழ்ந்திடினும். சோர்வான சூழ்நிலை வந்திடினும், எதிர்ப்பு ஏமாற்றம் சூழ்ந்திடினும். நெருக்கத்திலும் பெருக்கத்தையே அளித்திடும் தேவன் என்னோடுண்டு. ஓ, நெருக்கத்திலும் பெருக்கத்தையே அளித்திடும். சோர்வான சூழ்நிலை இருக்குதா? சோர்வான சூழ்நிலை வந்திடினும், எதிர்ப்பு ஏமாற்றம் சூழ்ந்திடினும். சோர்வான சூழ்நிலை இயேசுவை பார்ப்போம், இயேசுவை பார்ப்போம். எதிர்ப்பு ஏமாற்றம் சூழ்நிலை. நெருக்கத்திலும் பெருக்கத்தை, நெருக்கத்திலும் பெருக்கத்தையே அளித்திடும் தேவன். அப்படியே நம்பி வரலாமா? நெருக்கத்திலும் பெருக்கத்தையே அளித்திடும். நல்ல கைதட்டி பலத்தின் மேல் பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல். இந்த மாதம் பலத்தின் மேல் பலன் வருகிறது, கிருபையின் மேல் கிருபை வருகிறது, மகிமையின் மேல் மகிமை. ஹல்லேலூயா. பிள்ளைகள் வாழ்க்கையில் பரிசுத்தம், குடும்பத்தில் பரிசுத்தம். மறுபடியும் பலத்தின் மேல் பலத்தின் மேல் பலனே, கிருபை சபபபரலபலபல கலபதலபரபரபர மகிமையின் மேல். ஹல்லேலூயா. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. மரண வாழ்க்கை, மரண வாழ்க்கை செழித்திடுதே, கிருபையின் ஊற்றுகள் பெருகிடுதே. மரண வாழ்க்கை செழித்திடுதே, கிருபையின் ஊற்றுகள் பெருகிடுதே. 100 மடங்கு பலன் தந்திடும் பெருக்கத்தின் தேவன் என்னோ. 100 மடங்கு, 100 மடங்கு பலன் தந்திடும் பெருக்கம். மறுபடியும் வரலாமா? வறண்ட போன வாழ்க்கை, வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே, கிருபையின் ஊற்றுகள் பெருகிடுதே. எல்லா வறட்சியும் மாறட்டும். இந்த ஆராதனையில் இதெல்லாம் நடக்கட்டும் ஆண்டவரே. கிருபையின் ஊற்றுகள் பெருகிடுதே. எல்லாருக்கும் 100 மடங்கு, 100 மடங்கு பலன் தந்திடும் பெருக்கத்தின் தேவன் என்னோடுண்டு. ஓ, 100 மடங்கு பலன் தந்திடும் பெருக்கத்தின் தேவன். 1 2 3 go. பலத்தின் மேல் பலனே, இன்னும் கிருபையின் மேல் மகிமையின் மேல் மகிமை, மகிமையின் மேல் பரிசுத்தமே. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. எல்லாத்தையும் செய்ய பலன் உண்டு. பலத்தின் மேல் பலனே, ஓ, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. ஆத்தும பாரம் பெருகிடுதே, ஊழியம் தீவிரம் அடைந்திடுதே. எல்லாம் சொல்லமா? ஆத்தும பாரம் ஊழியம் தீவிரம் அடையட்டும், ஊழியம் தீவிரம் அடைந்திடுதே. திரள் கூட்டம் மிஸ்பாவையே நோக்கி வந்திடும். எல்லாரும் அறிக்கையிடுவோம். திரள் கூட்டம் இந்த மிஸ்பாவையே நோக்கி
everyone. Provide your blessing. Hallelujah. பலத்தின் மேல் பலமே, கிருபையின் மேல் கிருபையை தாரும், கிருபையின் மேல் கிருபையை தாரும், மகிமையின் மேல் மகிமை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் இயேசுவே, எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, எங்களை பெருக செய்கிறவரே, 100 மடங்கு பலனை தருகிறவரே, மேலத்தின் மேல் பலனை தருகிறவரே, கிருபையின் மேல் கிருபையை தருகிறவரே, யாரும் மௌனமா இருக்கக்கூடாது. எல்லாரும் வாயிலே ஆராதனை வரட்டும். வானத்துக்கு நேரா உயர்த்தி ஐயா வாழ்க. இயேசுவை நினைத்து இந்த 7 மாதங்கள் நடத்தினீரே, நாங்கள் என்ன சொல்ல முடியும்? வாழ்க என்று சொல்கிறோம். உங்கள் பிள்ளைகளை நடத்தினார், உங்கள் குடும்பத்தை நடத்தினார், உங்கள் வேலையிலே உங்களோடு இருந்தார், உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்தார், உங்கள் வேலையை பாதுகாத்தார். நினைச்சு வாயை திறந்து வாழ்க இயேசுவே, நல்ல உயர்வுகளை தந்தீரே. இயேசு மட்டும் இல்ல, வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். உன்னுடைய பாவங்களை மன்னித்தார், உன்னுடைய அக்கிரமங்களை மன்னித்தார், உன்னை தண்டிக்கவில்லை. இயேசுவே தேவனுக்கே மகிமை. என்னுடைய தெய்வம் எங்கள் தெய்வத்திற்கே என்னை தேடி வந்து சொல்லாமா, என்னை தேடி வந்து ஒவ்வொரு நாளும் மகிமையை செலுத்த வேண்டும். தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து இயேசுவே நம்மை மீட்டதை நினைத்து பார்ப்போம். அதெல்லாம் நினைச்சு கையை உயர்த்தி வாழ்க ஐயா வாழ்க. இயேசுவை தெரிந்தும் இயேசுவை பற்றி அறிந்தும் எவ்வளவோ மோசமா இருந்தோம். ஆனா இந்த நாள் வரையில நடத்தினாரே, ஒண்ணு சொல்ல முடியாது. இயேசு வாழ்க. Jesus be lifted high. நாமம் வாழ்க. ஐயா வாழ்க. ஐயா இயேசுவே.
நினைக்கட்டும். உங்கள் இருதயம் இயேசுவை மட்டும் நினைக்கட்டும். பிசாசு எந்த பாவத்தையும் கொண்டு வந்து இயேசுவை விட்டு உங்களை வழி விலக செய்வதற்கு முன்பாக உங்கள் இருதயத்தில் பொல்லாத எண்ணங்களை கொடுப்பான். அந்த பொல்லாத எண்ணம் சிகரெட் பிடிக்க வேண்டும் என்றோ குடிக்க வேண்டும் என்றோ அல்ல. ஏன் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது, ஏன் இது நடக்கவில்லை, இது ஏன் இவ்வளவு மோசமா இருக்கிறது, இது ஏன் இவ்வளவு தாமதிக்கிறது, அதெல்லாம் தூர தள்ளிவிட்டு ஒன்றை நினைப்போம். இதுவரையிலும் என்னை நீர் நடத்தினீர், இதுவரையிலும் என்னை நீர் நடத்தினீர். உங்கள் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திற்கோ கல்லூரிக்கோ சென்றதற்கு பிற்பாடு என்ன நடக்கும் என்று உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு தெரியாமலே உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்தார். உங்கள் வேலை ஸ்தலத்தில் எத்தனையோ பேருக்கு மோசம் நேரிட்டது, ஆனாலும் உங்களை பாதுகாக்கிறார். போக்கிலும் வரத்திலும் எவ்வளவு ஆபத்துகள் இருக்கிறது, ஆனாலும் பாதுகாத்து. இதெல்லாம் உங்கள் இருதயம் நினைக்கட்டும். இதெல்லாம் இருதயம் நினைச்சு இருதயத்திலிருந்து ஒரு சத்தம் வரட்டும். இதுவரையிலும் என்னை நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம், நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம்முடைய கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. ஏதோ அழுததுனாலோ உபவாசம் போட்டதுனாலோ ஜெபித்ததுனாலோ அல்ல. அழுதது உபவாசம் போட்டது ஜெபித்தது எல்லாம் இயேசுவின் ஜீவனுக்கு சமமாகவே வராது. எதையும் ஏர்ன் பண்ண வேண்டும், எதையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று போகாமல் நீர்தான் ஆண்டவர் என்று நம்மை நாமே அர்ப்பணிப்போம். எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்போம். இதுவரை என்னை நடத்தியதற்கு I am nothing. நான் மாத்திரம், என் வாழ்க்கை மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் மாத்திரம், என் குடும்பமும் மாத்திரம், குடும்பம் மாத்திரம். இயேசுவை பார்த்து இதுவரை என்னை தாழ்த்துவோம். ஆண்டவரே நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை சுமக்கின்றீரே ஆண்டவரே, நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ரெண்டு கையை உயர்த்தி நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் நான்
காலை வேளையில நடக்கட்டும். உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. இயேசுவே கடைசியாய் கரங்களை உயர்த்தி ஆராதனை வேளையிலே நாம் ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க போகிறோம். தேவ பிள்ளைகள் எல்லாரும் வலது கரத்தை உயர்த்துவோம். ரைஸ் யுவர் ரைட் ஹேண்ட். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் ஜெபிப்போம். இருதயபுரத்திலே ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஓலையூரிலே ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். சங்கலாண்டபுரத்திலே ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். கருமண்டபத்திலே ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். திருச்சி பட்டணத்தில் இருக்கிற எல்லா ஆத்துமாக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட ஆராதனையிலே எல்லா மக்களும் வந்து கலந்து கொள்ள வேண்டும். உங்கள் குடும்பத்திலே ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். இன்னைக்கு இயேசு வந்தாலும் யாரும் நரகத்துக்கு போயிடக்கூடாது. இயேசு அதை தான் விரும்புவார். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி வாய்களை திறந்து சொந்த வார்த்தையில ஜெபம் பண்ணலாமா? யாரும் நடத்தணும்னு அவசியம் கிடையாது. எப்படி தோணுதோ ஜெபியுங்கள். ஆத்துமாக்களுக்காக ஜெபியுங்கள். எல்லாரும் வாயை திறந்து ஜெபிக்கலாம். எல்லாரும் வாயை திறந்து ஜெபிக்கலாம். இயேசுவே எங்களுக்கு ஆத்துமாக்களை தாரும். இருதயபுரத்தில் இன்னும் ஆத்துமாக்களை தாரும். ஓலையூர் பகுதியிலே ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படட்டும். கருமண்டபத்தில் எல்லாரும் ஜெபிக்கலாம். எல்லாரும் ஜெபிக்கலாம். இன்னும் ஜெபிக்கலாம். சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் யாரும் மௌனமா இருக்கக்கூடாது. யாரும் நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் பெற்றுக்கொண்ட சுகத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மாதம் ஆத்துமாக்களை கர்த்தர் ரட்சிக்கின்ற மாதமா இருக்க வேண்டும். எல்லாரும் ஜெபிக்கணும். சிறு பிள்ளைகள் ஜெபிக்கணும். வாலிபர்கள் ஜெபிக்கணும். ஆத்துமாக்களை தாரும் ஆண்டவரே, ஆத்துமாக்களை தாரும். அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை கேட்கிறோம் ஆண்டவரே. கொள்ளை பொருளாய் தருவீராக. எகிப்தை கொள்ளையிட்டார்கள் என்று வாசிக்கிறோம். ஆத்துமாக்களை கொள்ளையிடுகிறோம் இயேசுவின் நாமத்திற்காக, இயேசுவின் மகிமைக்காக திருப்பிக் கொள்கிறோம். இழந்து போனவர்களை திருப்பிக் கொள்கிறோம். இது அப்படியே செய்கிறதற்காக நன்றி. எல்லாரும் இருக்கிற இடத்துல அமர்ந்து கொள்வோம். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை வரவேற்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, அப்படின்னா கிரேட் நேஷன், உன்னை தேசங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதமாக இருப்பாருங்க அப்படின்னார். அடுத்தபடியாக உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். என்னைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா அப்போ உன்னை ஞாபகம் வச்சுக்கணும். இல்லை, சாமியை மாற்றினது இல்லை, இது எகிப்தின் சிறுமைக்கு நீங்களாக்கி. இதுதான் வேத வசனம் சொல்லுது. எகிப்தின் சிறுமைக்கு நீங்கள் டிரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டாரு உங்களுக்கு. பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துக்கு போய்கொண்டிருக்கிறீர்கள். அதுதான் ஆசீர்வாதம், பெருமை. எகிப்தில் இருக்க வரைக்கும் என்னதான்? சிறுமை தான். எகிப்தை குறித்து அப்படின்னா பாவ வாழ்க்கை, முந்தின காரியங்களை சொல்லுது வேதம். அவர்கள் ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். இரும்பில் போட்டு கம்பியை, கட்டு கம்பியை போட்டு ஒருத்தனை கட்டிதான் என்ன ஆகும்? அந்த மாதிரி தான் பாவம் கட்டி வைக்கும். தெரியுமா? செயல்பாடெலாம் இருக்கும், வாய் பேசும், கையெல்லாம் ஆக்ஷன்லாம் இருக்கும். ஆனால் கிறிஸ்துவ கேட்ட காரியங்களே இருக்காது. ஆனால் தேவன் மனதுருகி அந்த தொட்டதனால தான் குமாரன் விடுதலை ஆக்கினால் அதான் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்திருக்கிறது. அல்லேலூயா. மாத்திரமல்ல, எகிப்தின் நிந்தை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன்னார். வெளியில் வந்துட்டாங்க எகிப்திலேருந்து. யோசுவாவின் நாட்களில் சொல்கிறாரு, இன்னும் பழைய காரியங்களை ஏதாவது ஒன்று சொல்லி சொல்லி என்ன அதை பற்றி தெரியாத இன்றைக்கி என்னமா அது பைபிளுக்கு அப்படி இயேசு கிறிஸ்துவே பேசினால தான் எல்லாம் அப்படி இருந்தாதபடி அது உங்கள் மேல் இராதபடி கர்த்தர் புரட்டி போட்டு கில்கால். சொல்லுங்கள், கில்கால்னு ஏதோ ஊருன்னு நினச்சிக்க கூடாது. என் மேல் இராதபடி கர்த்தர் புரட்டி போட்டார். இது ஒரு ஆசீர்வாதம். இதெல்லாம் சொல்லி நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், இப்படி தொடர்ந்து இருப்பாய். இருப்பேன் இருப்பேன் இருந்து கொண்டே எப்படி ஆசீர்வாதமாய். அல்லேலூயா. ஆக
ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு அருள்வாராக. அதுக்கு என்ன செய்யணும், நேற்று ஒரு காரியம் பார்த்தோம், எடுக்க வேண்டாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 24 மண்ணினாலே எனக்கு பலிபிடம் உண்டாக்க. அந்த நாட்களில் பலிபிடம் கட்டினா மண்ணில் கட்டி சுத்தமான மிருகங்கள்லாம் கொண்டு வந்து அதை பலி கொடுத்து தான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினான். இப்போலாம் அந்த மாதிரிலாம் தான் நினச்சி பாருங்களேன் ஒரு நிமிஷம். ஆளுக்கு ஒரு பாவர் நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, ஸ்தோத்திர பலினா ஆளாளுக்கு ஆடை பிடிச்சிட்டு வரணும், ஆசாரியர் இருக்கணும், பாஸ்டர் இருக்கணும், பயங்கரமான வேலை அதெல்லாம். அல்லேலூயா. இப்போ அப்படியே வச்சுருக்கிறார். இப்போ எப்படி தூய கை உயர்த்துவோம், துதி செலுத்துவோம், அவரின் நாமத்தை ஆராதிப்போம். அல்லேலூயா. We have come into his house and gather in his name to worship the Lord. அல்லேலூயா. அவருடைய நாமத்தில் கூடியிருக்கிறோம். நல்லா ஆராதிக்கும் போது இதுதான் பலி செலுத்துறது. நீ இந்த மண்ணில் தானே உருவாக்குனார், நம்மளை உருவாக்குனாரா இல்லையா? மண்ணினால உருவாக்கி மனுஷன் ஊதினா தான் பயப்படுறான், எல்லாம் இது போட்டுக்கிறான். அவர் ஜீவ சுவாசத்தை ஊதினார், ஊதி பிழைத்துரு, அல்ல நான் இருக்கிற மாதிரியே நீ இருந்தார். இதில் அதோட ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களாம் பார்த்து நீ ரட்சிப்பு இல்லை. எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தர் சொல்லுவார், அந்த தெருவில் ஒரு அம்மா இருக்குது, அது என்னை பார்க்கும் பாரு, நீலாம் ரட்சிக்கப்பில்லைன்னு அந்த மாதிரி பார்க்கும்பா என்ன அப்படிம்பார். கர்த்தர் நல்லவர். கவனிங்க, இந்த மண்ணினால் பலிபீடத்தை உண்டாக்கி எனக்கு தினமும் நன்றி சொல்லு. அல்லேலூயா. சொல்லாமல் இது கஷ்டமா? இது கஷ்டமா? இப்போதும் எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் தந்தையாம் இயேசுவுக்கு துதிபலி செலுத்திடுவோம். துதிபலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க கொண்டு வந்தீங்களா? உடனே காணிக்க என்னென்ன பாஸ்டர் காசு கேட்குறாருன்னு சொல்லிடக்கூடாது. நோ 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 நோ. இங்கேருந்து அப்படி வரும்போது அவர் வாசல்களில் துதியோடும் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும். அல்லேலூயா. நீரே எல்லாம்னு வரும்போது இந்த பலிபீடம் நீங்கள் கட்டும்போது அவர் பார்ப்பார், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நீர் வந்து என்னை ஆசீர்வதிப்பீர். இதை விட என்னப்பா? அல்லேலூயா. ஆக நல்ல பலி செலுத்துங்கள். இன்னைக்கு 2ஆம் நாளில் வந்திருக்கோம், விடக்கூடாது, அவரை அமர்ந்திருக்க விடாதுருங்கள். இன்னும் 29 நாள் இருக்குது. நல்லா துதிப்பேன், நல்லா வண்டியில் போகும்போது நல்லா பாட்டு பாடுங்க, நல்லா கர்த்தர் கொடுத்த வசனத்தை வச்சு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்களேன். ஆட்டோமேட்டிக்காக அவங்களை நன்மையும் கருப்பையும் பின்தொடரும். இதுக்காக உபவாசம் போட்டு ஆகிறவன்லாம் ஜெபம் பண்ணிக்க அதை கொடுங்க இதை கொடுங்க அதெல்லாம் உழுக்கவே வேணாம். அவர் அப்படி மகிமைப்படுத்தினே சொன்னேன் கிளை சபையில், அவர் ஐஸ் வச்சுட்டுனா போதும். ஆமாம், நீ தேவையில்லாமல் போய் யாரையும் போயெல்லாம் ஐஸ் வச்சுட்டு இருக்காத. கர்த்தரை புடி. கர்த்தரை தேடின காரியம் வாய்க்க செய்தார் எத்தனை நன்மைகளோ ஏசப்பா, இறுதி வரை நம் வாழ்வு அவருக்காக. ஆக அவர் கொடுத்த சரீரம், அவர் கொடுத்த ஜீவன் இன்னும் நீங்கள் இப்போ துதிக்கலன்னு யாரையும் சொல்ல, இன்னும் ஐ வில் ப்ரைஸ் ஹிம் மோர். ஏன் நான் துதிப்பேன்னா, கரவல் ஆடுகளின் பின்னே தெரிந்தேன். என் குடும்பம் பார்க்கல, எங்கள் குடும்பம் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருந்துச்சு, மிலிட்டரியில் இருந்துச்சு, மிலிட்ரி பென்ஷன், மிலிட்ரி கார்டு, கேன்டீன் இருக்குன்னு எல்லாம் அப்படி தட்டிகிட்டு இருந்துச்சு. ஆனால் என்னை பார்த்தார், என்னை கண்டார், இயேசு என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து. இங்கே ஃபர்ஸ்ட் ராபர்ட் ட்ரை பண்ண பாட்டு தாவீதை எடுத்ததுனால தான், அரியணையில் வச்சதுனால தான் போட்டார் ஆட்டம் ரோட்டில். அந்த அம்மா சொன்னிச்சு, மீகால் குயின், என்ன சொல்கிறது, என்ன நீ இப்போ இந்த ஆட்டம் போட்டுட்டு இருக்க, அங்கே கீழே வேலை செய்கிற பணிப்பெண் மாதிரி அட போக மாட்டேன், உனக்கு என்ன தெரியும், என்ன ஆட்டு மஞ்சள் எடுத்தவருக்கு இதுக்கு மேலேயும் ஆடுவேனார். அதனால தான் மேன்மையாக உயர்த்தினார் கர்த்தர். அந்த மேன்மைக்குள் நீங்கள் போவீர்கள். ஆக நல்லா துதியுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் என்னாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துக்கு ஒரு வாசிங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாயின்னு. முதல்ல பார்த்தா நல்லா ஆண்டவரை துதிக்கும் போது அவரே வருகிறார். ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்களேன். பிதாவாகிய தேவன் அவரே எகிப்திலேருந்து விடுதலைங்கிற சும்மா நினச்சிக்கிட்டீங்களா நீங்கள்? இயேசு பற்றி உங்கள்கிட்ட சொல்லி அப்படி ஒரு கூட்டத்துக்கு போய் நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டதே இது என்னமோ லகுவுன்னு நினச்சிக்க கூடாது. அதுக்கு பெரிய ப்ராசஸ் இருக்குது பின்னாடி. பிதாவாகிய தேவனே இறங்கி வந்து எகிப்தின் தலைச்சங்களை சங்கரித்து பார்வோனெல்லாம் கவிழ்த்து போட்டு ஒருவரும் உங்களை பின்தொடராதபடி நடத்தி கொண்டு இருக்கிறார்.
அல்லேலூயா. இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை தந்த தேவன் இந்த இடத்துல ரெண்டாவது அப்படி நீங்கள் துதிக்கும் போது அவரே வந்து உங்களை ஆசீர்வதிக்க. ரெண்டாவதாக ஆண்டவர் சொல்கிறார், என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் சபையார் மேல் கூறு, அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். கவனிங்க, தம்முடைய ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து வனாந்தரத்துக்கு அழைத்து கொண்டு வந்துட்டார். கானானை நோக்கி பிரயாணம் போகிறார்கள். இந்த இடத்துல அவர்கள் ஆசீர்வாத குறைச்சலாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்ல. ஏன்னா எகிப்திலிருந்து புறப்பட்ட ஒவ்வொருவருக்கும் கையில் எல்லாமே என்ன இருந்துச்சு? பொன்னுடைமைகள், வெள்ளி உடைமைகள் இருந்துச்சு. அன்னன்னைக்கு மன்னா சாப்பாடு தர்றது, மேகஸ்தம்பம், அக்னிஸ்தம்பம் எல்லாம் இருக்குது. இது அத்தனையும் இருந்தாலும் ஆண்டவருடைய நாமம் என் மேல் இருக்கணும். அதான் ஆசீர்வாதம். இல்லை உங்களுக்கு இருக்கிற திறமைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி. நல்ல படிப்பு, நல்ல ஞானம், அவங்க கேரியர், நீங்கள் செய்கிற வேலை எல்லாம் கொஞ்சமாக அதிகமாக அது எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் ரைட்டு. ஆனால் ஆசீர்வாதம் என்பது ஆண்டவருடைய நாமம் உங்கள் மேல் கூறப்படும் பொழுது. அல்லேலூயா. அதனால தான் சொன்னார் ஆண்டவர் 22ஆம் வசனத்தில் வாசிப்போம். பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, என்னடா காரியங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறாரு, இப்போ என்ன அப்பா சொல்ல போகிறாருன்னு பார்த்தா, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் என்னன்னா, நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது. ஆமென். கவனிங்க, ஆரோன் தான் பிரதான ஆசாரியர். அவங்க பிள்ளைகள் தான் யார்? அசிஸ்டன்ட். அவன் சொல்ல, எப்பா நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது ஆரோன்ட்டையும் அவங்க பையன்கள்ட்டையும் சொல்லு. என்ன சொல்கிறது? கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். அடுத்ததாக கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பது. சரிங்க சரிங்கப்பா, நான் போய் சொல்கிறேன், ஆரோன்ட்ட சொல்கிறேன். இப்போ சபையார் கூடி வரும்போது தெரியுமில்ல, அந்த நியமங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் பாருங்க. சபை கூடி வரும்போது அந்த எக்காலம் ஊதும்போது எல்லோரும் எங்கே வந்து வரணும்? ஆசரிப்பு கூடாரணும் வரணும் என்பது நியமம். சரி கவனிங்க, வரும்போது கடைசியாக இந்த ஆசீர்வாதத்தை சொல்லுங்கிறார். அதனால தான் ஆராதனை நிறைவில் சொல்கிறோம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுகிறார். அப்போ இதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. சமாதானம். எந்த சூழ்நிலையும் மன ரம்யமாக இருப்பீர்கள். எது வந்தாலும் எதிர்மறையான சூழ்நிலையோ, பால்தங்கா பாஸ்டர் பாடுவார், கஷ்டங்கள் வந்தாலும் வியாதிகள் வந்தாலும் சுகம் தரும் தேவன் அல்ல நீரல்ல, தேவாதி தேவன் நீரே, ராஜாதி ராஜ நீரே, இயேசுவின் நாமம் தோனிக்கு. இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணும்போதே அப்படியே படாக்குன்னு மேசிவ் அட்டாக் அப்படியே விழுந்தார். எத்தனை பேர் பார்த்தீங்க? அதை பார்த்துருக்கீங்க? ஒருத்தரும் பார்க்கல. பிரசங்கம் பண்ணும்போதே ஹார்ட் அட்டாக் வந்து விழுந்துட்டார். உடனே கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. அப்போ ஒரு பாட்டை கொடுத்து அதோட இப்போ தான் ரொம்ப கலக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இந்த ஊழியர்கள் மிக முக்கியமானவர்கள், நீங்கள் மிக முக்கியமானவர்கள். கர்த்தர் பாருங்கள், இது ரெண்டுக்கு நடுவில் ஆண்டவர் இருந்து நம்முடைய திருச்சபையை ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை தேவ ஊழியர் கூறும்போது அதை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்காக தான் ஆராதனைக்கே வர விட மாட்டேங்கிறாங்க பிசாசு. எத்தனை பேர் நம்புறீங்க? இதுதான் ஆவிக்குரிய உண்மை. நீங்கள் நம்புறீங்க? விசுவாசத்தெல்லாம் முடிச்சு போட. பேய்களும் விசுவாசத்து நடுங்கு, அது நடுங்கு. பேய நடுங்குமா? நீ விசுவாசத்தை கொண்டு போய் குப்பையில் போடு. அல்ல உண்டா இல்லையா? பேய்களும் அது இல்லை, கிரியைகளோட. இப்போ நீங்கள் கிளம்பி வந்தது கிரியைகளோட. விசுவாசம் கிரியைகளோட கூட முயற்சி செய்ததுன்னு ஆபிரகாமை குறித்து சொல்லுகிறது. ஆக இப்படி ஆசீர்வாதங்கள் கூறும்போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அடுத்து அதான் பெருகும். அதனால தான் வேதம் சொல்லி அப்போஸ்தலர் நாட்களில் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு சபை வளர்ந்து, சபைகள் வளர்ந்து, சபை அல்ல சபைகள் பக்தி விருத்தி அடைந்து. முதல் பக்தியில் விருத்தி. ஆராதனை ரைட், அப்படியா? இன்னும் கொஞ்சம் வரேன். அப்புறம் கர்த்தரை தேடுன்னு சொல்லிட்டாங்களே, தேடுவேன் தேடுவேன் தேடுவேன். நாளைக்கு இன்னும் கர்த்தருடைய கலை இதான் கொஞ்சம் கொஞ்சமாக அல்லேலூயா.
பக்தி விருத்தி அடைந்து. ஆராதனைக்கு போகிறேன், எங்கே போகிறேன்? ஆசீர்வாதம் வாங்க போகிறேன். இப்படி சொல்லி பாருங்களேன், என்ன ஆசீர்வாதம்? வா. இல்லை, எங்கே போகிறேன்? சாமி கும்பிட போகிறேன், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறேன். அல்லேலூயா. எங்கே போகிறேன்? சர்ச். எங்கே போகிறேன்? சர்ச் போகிறேன். அப்படி ஒருத்தர் சொல்ல, சர்ச்சுக்கு வா, நீ போனியா நீ முதல்? அல்லேலூயா. கர்த்தர் பாருங்களேன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. பக்தி விருத்தி அடைந்து வளர்ந்து, பக்தி வளருது, உங்கள் வேலை வளர்கிறது, உங்கள் குவாலிட்டி வளருகிறது. வளருதா இல்லையா? நம்பிக்கை வளருதையா நாதா, பாதத்தில் நன்மைகள் பெருகுதையா, நாள்தோறும் துதிக்கை என்று துள்ளுதையா, உம் நாமம் சொல்ல சொல்ல துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து துள்ளுதையா. துள்ளுதா? இதுதான் வளர்ச்சி. வளர்ச்சின்னா வேற எதாவது நினச்சிக்காதீங்க. வளர்ந்துருக்கல, பக்தியில் வளர்ந்துருக்கீங்க, தெரிஞ்சிடும், இங்கேருந்து தெரிஞ்சிடும் வளருதா இல்லையான்றது. ஒரு சபைக்கு ஆசாரியனை வச்சார்னா ஆண்டவர் என்ன செய்வார்னா எல்லா காரியங்களையும் என்ன செய்கிறாரு? நடத்துகிறார். ஆக நீங்கள் வளர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். வளர்வேன் வளர்வேன் வளர்ந்து கொண்டே இருப்பேன். எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார் ஆண்டவர். ஆமாம், நம்ம காரியங்கள்லாம் நிறையா இருக்குது. அது ஒரு சில பேர் தான் தனியாக சொல்லியிருக்கேன். ஒரு நாள் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன், கையை ஓடி கையை ஓடி கையை ஓடின்னு ஒரு சத்தம் வருது. என்னடா இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை இன்னும் பெருசாக போயிட்டே இருக்குது. அல்லேலூயா. புரியுதா? அவன் கிளை ஓங்கி படரும். அல்லேலூயா. அவன் யோசேப்பு கனிதரின் செடி, நீரூற்றன்றையில் நாட்டப்பட்டவன். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். நீங்கள் ஓங்கி வளருவீர்கள். ஆக இந்த காலை வேளை இதுவரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அது பாதுகாக்கப்படும். அல்லேலூயா. இரண்டாவதாக ஆண்டவருடைய பிரகாசம். இந்த வார்த்தையை கேட்கும்போது உங்களுக்கே தெரியாது, உங்களுக்கு உள்ளத்துக்குள்ள ஒரு சந்தேகம் எத்தனை இருந்தாலும் அந்த எதிர்மறையான சொல்ல மாற்றி போட்டு கர்த்தர் இன்னும் கிருபை அருளுவார். தேர்ட், உங்கள் ஒவ்வொரு பக்கமாக கர்த்தர் முகத்தை திருப்புகிறார். நாளைக்கு ஸ்கூலுக்கு போ, நாளைக்கு வேலைக்கு போக, இன்னும் உள்ளத்தில் என்ன இருக்குது? அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் தர உங்கள் உள்ளத்துக்குள்ளே. உள்ளத்தில் இருக்கிறது எல்லாருமே தெரிஞ்சிருமா? எல்லாருக்கும் ஒரு சில காரியம் சொல்லுவோம், சொல்ல மாட்டான். ஆனால் அதெல்லாம் பார்த்து உனக்கு சமாதானம். சந்திரன் உள்ளவரை, சந்திரன் சீக்கிரம் என்ன செய்ய போகுது? ஆமாம், அது தன் வழியை கூடாது இருக்கும். அப்படின்னா இயேசு வரப்போகிறார். அது வரைக்கும் உங்களுக்கு இருக்கிற சமாதானத்தை ஒருத்தர் எடுத்துப்பட முடியாது. இது எங்கே கிடைக்குன்னா ஆராதனைக்கு வந்தால் தான், இந்த ஆசீர்வாதம் கூறும்போது தான் அது உங்கள் மேல் வரும். அப்பொழுது இதை சொல்லும் போதெல்லாம், அப்போ போன வாரம் வந்திருப்பீங்க, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போனீங்க, அடுத்த ஸ்டெப் மேலே ஏறி இருக்கீங்க. அப்படி தானே? அவர் மேல் எலும்பும் கட்டடமாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆக இந்த ஆசீர்வாதம் மிக 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 முக்கியம். அதனால தான் சொல்கிறது, ஆராதனை முடிஞ்சு என்ன செஞ்சிடக்கூடாது? ஆத்மா சொல்லுமா அது முடியுதுன்னு நினச்சிக்கக்கூடாது. அது நிறைவு. இந்த ஆசீர்வாதம் சொல்லுமா அதை பெற்றுக்கொண்டு போக வேண்டும். ஏது சமாதானமான எசபேல் கேட்டுச்சு. பொல்லாத பொம்பளை வெறும் மந்திரம் வச்சுட்டு பொல்லாத வச்சு சோறு போட்டுட்டு இருந்துச்சு. அவர் வந்தார், ஏது சமாதானம், தடுறா கீழடா அப்படின்னாங்க. வேசித்தனங்களும் பில்லி சூனியம் ஏராளமாக இருக்க. எங்கப்பா ஊருக்குள்ள திருச்சியில் சமாதானம்? அப்படியா? என் பட்சத்தில் இருக்கிறவள் யார்? சம் யூனிக்ஸ் எட்டி பார்த்தேன், தள்ளு கீழே நானுங்க. இன்னது ஏசபேல் என்று சொல்லாதபடிக்கு. யாரு? ராணி, பியூட்டிஃபுல், அலங்காரம் பண்ணி. அது எகுவுக்கே அது என்ன சொல்கிறது, மேக்கப்புக்கு என்ன சொல்கிறேன், ஏதோ அலங்காரம் பண்ணிட்டு வந்துச்சு. சரி, அதை விடுங்க, போட்டு வந்தானே. இவர் யார்? பக்தி வைராக்கியத்தை பாரு ரதத்தில் மற்றவனை ஏற்றுறாள். பார்த்தோன்னே தள்ளுக்கில் என்னென்ன மண்டையோட்டை தவிர அப்படி தான் இருக்கும் வசனம். இதில் நம்ம கொடுத்த வசனம். அல்லேலூயா. கவனிங்க, சமாதானத்துக்கு சொல்ல வரேன். அல்லேலூயா. தள்ளி விட்டோன்னே எகு அவளை மிதித்து கொண்டு போய் அப்புறம் தான் ஃபீஸ்ட்டு. கவனிக்கிறீங்களா? அப்போ அந்த பட்டணத்தில் என்ன இல்லை? சமாதானம் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, எந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும், ஊர் எப்படி இருந்தாலும், நாடு எப்படி இருந்தாலும், உன் குடும்பம் சமாதானம். என் ஜனங்கள் சமாதான தாபரங்களில் நிலையான வாசஸ்தலங்கள் குடியிருப்பார். இதுதான் சமாதானம். ஒரு வரியில் போயிடக்கூடாது. நம்ம பாஸ்டர் சொல்கிறார், இது ஒரு சிஸ்டமேட்டிக் இல்லை ட்ரெடிஷன் நினச்சிக்கொள்ளக்கூடாது. என் ஜனங்கள் நியாயக்கேட்டின் மக்களால் சிறுமைப்படாமல் இருக்கும்படிக்கு
முன் போல அலையாமலும் இனி முன் போல அலையாமலும் இருக்கும்படிக்கு நிலையான வாசஸ்தலம். அந்த வாசஸ்தலத்தை சமாதான தாபரத்தில் நீ குடியிருப்பாய். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய நாமத்தை கூறும்போது இது வரைக்கும் எவ்வளோ ஆசீர்வாதங்களை வாங்கியிருக்கீங்க. அல்லேலூயா. அவரை தேடுறது விருதாவாய் போகாது. உங்களுக்கு கொடுத்துருக்கிறது அது ₹1 இருந்தாலும் அதை பாதுகாப்பார். அப்போ சொல்லுவார் ஆண்டவர், இஸ்ரவேல் புத்தரில் ஆண் மக்கள் யாரும் வருஷத்தில் 3 தரம், கவனிங்க, பண்டிகைக்கு 3 தரம் போகும்போது நீ எல்லாரையும் விட்டுட்டு வந்திருப்பில்ல, வீட்டில் உடமையெல்லாம் விட்டுட்டு வந்திருப்பில்ல, எல்லோரும் எங்கே போயிட்டாங்க? பண்டிகைக்கு போயிட்டாங்க. போய் அடித்து தள்ளிட்டு போகலான்னு யாரும் நினைக்க முடியாது. கவனிக்கிறீங்களா? ஏன் யாருக்கு முன்னாடி நிற்கிறீங்க? அங்கே இருக்கும்போது உங்களுக்கு உண்டான ஒருவனும் ஒன்றையும் இச்சிப்பது இல்லை. அதுதான் ஆசீர்வதித்து காக்க கடவர். ஆசீர்வாதம் ப்ளஸ் பாதுகாப்பு. அல்லேலூயா. ஆக இரண்டாவதாக அவருடைய கிருபை இன்னும் உங்களில் பெருகும். மூன்றாவதாக அவர் முகத்தை உங்கள் பக்கமாக திருப்பி சமாதானத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கி உலகம் முழுக்க இந்த காலை வேளை ஆராதனைகள் நடைபெறுகிறது. அல்லேலூயா. தேவன் தம்முடைய ஊழியர்களை கொண்டு தேவ ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். அதனால தான் பிதாக்கள் 70 பேராக எகிப்துக்கு போனார்கள். இப்பொழுது கர்த்தர் உன்னை திரட்சியிலே வானத்து நட்சத்திரம் 70 பேர் என்ன ஆயிடுச்சு? எண்ணவே முடியாது. அதனால தான் சபை பாடுது இன்னைக்கு, நான் எண்ணி முடியா அதிசயம் காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறேன், நிமிடந்தோறும் விசாரித்து உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். அல்லேலூயா. அல்லேலூயா. என்கிட்ட ஒரு ஊழியக்காரவங்க எங்களை ரொம்ப நேசிக்கிறவங்க சொல்லுவாங்க, தம்பி ஆதியாகமம் 26:13 சொல்லிக்கிட்டே இருங்கம்பாங்க. அப்போல்லாம் அவ்வளோ நெருக்கமாக இருக்கு. நான் சொல்லிகிட்டே இருக்குங்க, ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனான். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஊழியர்கள் ஆசீர்வதிக்கும் போது அது அப்படியே வந்து இறங்கும் போவோம் தலைமையில் ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆக இந்த காலை வெள்ளை அவருடைய நாமத்தை கூறும்போது அந்த நாமம் உங்கள் மேல் வரும். அவருடைய நாமம் பார்த்தீங்களா? அவருடைய நாமம் ஆசீர்வாதம், பாதுகாப்பு. அவருடைய நாமம் பிரகாசம் ப்ளஸ் கிருபை. அவருடைய நாமம், அவருடைய முகம் என் மீது பிரசன்னமாகிறது, எனக்கு சமாதானம். இந்த ஆசீர்வாதத்தோடு நீங்கள் போகும்போது நீங்கள் நுழைஞ்சிங்கனாலே ஒரு மாற்றங்கள்லாம் வரும். எங்கே வரும்? உங்கள் வீடுகளில், உங்கள் வேலை ஸ்தலங்களில். அடுத்து இன்னொரு காரியம், அதை தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அல்லேலூயா. 3வது ஆசீர்வாதம், ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதத்தில் உங்களுக்கு வருகிறது. ஆண்டவர் சொன்னார், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி. இதுதான் ஆலயம். இதில் ஆகாரம் எது? வேத வசனம் தான் ஆகாரம். அது உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம், தசம பாகத்தை சொல்கிறேன்றனால பணத்தை குறித்து ஃபோக்கஸ் பண்ணுறேன்னு யாரும் நினச்சிக்க கூடாது. ஆண்டவருடைய ஆலயத்தில் ஆகாரம் உண்டா. கவனிங்க நல்லா, ஆண்டவர் எனக்கு பல முறை இதை சொல்லிட்டார், இந்த எல்லைக்குள் நீங்கள் போக போகிறீர்கள். சரி கவனிங்க, ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகத்தை தான் ஸ்டோர் ஹவுஸ் இங்கே கொண்டு வான்றாரு. அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுவேன் என்று சோதித்தலாம் இல்லை, தமிழ் டிரான்ஸ்லேஷன் அப்படி, அண்ட் ட்ரை மீ நவ் இன் திஸ். கொண்டு வா, இப்போ நீ முயற்சி செஞ்சு பாரு. எதில்? இந்த காரியத்தில். அண்ட் ட்ரை மீ நவ், இப்பொழுது, இன் திஸ், இந்த காரியத்தில். கவனிக்கிறீங்களா? அப்படி நீ முயற்சி செஞ்சால் வானத்தின் பலகணிகளை திறந்து, வானத்தை குறித்து நிறையா சொல்லியிருக்கோம். வானத்தில் என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருக்கோம்ல, என்னென்ன இருக்கு? நல்லா சத்தமாக சொல்லுங்கள். கல்மலை இருக்குது, ஹெயில் ஸ்டோன். மேகங்களை தண்ணியை கட்டி வச்சுருக்காரு. இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடம், ஆயுத சாலை இறமே 50-25, மின்னல் உண்டாகும் இடம், காற்றுக்கு பண்டக சாலை. நம்ம மூச்சு வாங்குறோம்ல, காற்றுக்கு பண்டக சாலை. அப்புறம் கார் மேகங்கள். அல்லேலூயா. அப்புறம் நீங்கள் செய்கிற வேலை ஆசீர்வதிக்கும்படி என்ன செய்கிறாரா? கையிட்டு செய்ய எல்லா வேலையும் உண்டாகும்படி கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலை. இங்கே பண்டக சாலை. சரி,
இங்கிலீஷில் இருக்கு, இஃப் ஐ வில் நாட் ஓப்பன் ஃபார் யூ, நான் உனக்காக திறக்க மாட்டேன்னா த விண்டோஸ் ஆஃப் ஹெவன், பரலோகத்தின் ஜன்னல், அல்லேலூயா, பரலோகத்தின் ஜன்னலை நான் உனக்காக திறக்க மாட்டேனா, திறப்பீர் திறப்பீர் திறந்து கொண்டே இருப்பீர், இப்படி சொல்லணும். சொல்கிற புரியுதா இல்லையா உங்களுக்கு? நிச்சயம் நிறைய காரியம் இப்போ நான் உங்களுக்கு காட்டுற பாருங்களேன், அதில் இடம் கொள்ளாமல் போக மாட்டோம் எப்படிங்கிறத. அல்லேலூயா. ஆமாம். ஆண்டவர் சொன்னார், அண்ணா அப்படி நீங்கள் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி கர்த்தருக்காக அவருடைய ராஜ்யத்திற்காக அந்த தசமங்களை படைக்கும்போது அவரே ஓப்பன் பண்ணுறார். எதை? விண்டோஸ் ஆஃப் ஹெவன், வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல். எப்படி? வெரி குட். இப்போ தான் நுழைய ஆரம்பிச்சிருக்கீங்க. இடம் கொள்ளாமற் போக மட்டும், that there will not be room enough to receive it. அவர் கொடுக்கிறத வைக்கிறது உனக்கு இடம் பத்தாது. ஆசீர்வாதமா இல்லையா? அது வேணுமா? அது கர்த்தர் அருள்வாராக. நாங்கள் குடியிருக்கிற இடம் நெருக்கமாக இருக்குது. நாங்கள் எலிசாட்ட நாங்கள் யோர்தான் மட்டும் போய் என்ன செய்கிறோம்? போய் விசாரித்தோம், போங்கப்பா போய் நல்லா இருங்கன்னு. அங்கே போனாங்க, கோடரி விழுந்தது, அங்கேயும் அற்புதத்தை தான் பார்த்தான். நெருக்கத்திலே இருக்க அவங்கள விட மாட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் உங்களை இந்த நாளில் ஒரு விசாலத்துக்கு கொண்டு போக போகிறார். கவனிங்க, வாசிக்க போய் ஜபிக்க போகிறோம். எப்படி இடம் கொள்ளாமற் போக மட்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கும். வெறும் படகு தான். இயேசு கிறிஸ்து உள்ளார வந்தார், படகுல பிரசங்கம் பண்ணினார். பேதுருட்ட சொல்கிறார், போய் போய் பகலில் வலையை போடுது. பகலில் மீன் பிடிக்க முடியாது, உங்களுக்கு தெரியும். மீன் பிடிக்கிறவங்களாம் எப்போ தான் போவாங்க? நைட்டு தான். இவங்களாம் ஸ்கில்டு, சாதாரண நாள் நினச்சிக்க கூடாது. பரம்பரையை மீன் பிடிக்கிறது. ஏன்னா எங்கள்கிட்ட சொல்லி ஆங்கிலமுடைய வார்த்தையின்படியே வலையை போடுங்கன்னு போட்டாங்க. தமிழில் வந்து வலை கிழிந்து போகத்தான், கிளிய போகுதுன்னாங்க. ஆனால் ஆங்கிலத்தில் தான் இருக்கும். தே காட் அ கிரேட் நம்பர் ஆஃப் ஃபிஷ். எண்ணிக்கையிலே அடங்க முடியாத அளவுக்கு மீன்களை பிடித்தார்கள். அந்த நெட் வாஸ் பிரேக்கிங். வாலை கிளிய ஆரம்பித்து விட்டது. கிளிய ஆரம்பிச்சான்னு விட்டுருவாங்களா? என்ன செய்வாங்க? அப்புறமேல் தான் சைகை, வாங்க பிரதர், வாங்க ஆனந்த், வாங்கப்பா சீக்கிரம் வாங்க, பிடிப்பா, கீழே போகுது. ஏன்னா பட்டப்பகலில் நம்ம கிடச்சிருக்கு, விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. நான் தான் சொன்னேன், கிட்டத்தட்ட 41 வருஷம் ஆக போகுது. இந்த பட்டணத்தில் கீழேருந்து அற்பமான ஆரம்பத்துலேருந்து போன ஊழியர்கள் எனக்கு தெரியும், விசுவாசிகளை எனக்கு தெரியும். அல்லேலூயா. அவருடைய காரியங்களாம் ரொம்ப, ஒரு சிலருடைய காரியங்களாம் துல்லியமாக பார்த்துருக்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் வளர்கிறார்கள், வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். சரி, ரைட்டு. இங்கே பாருங்கள், நெட் வாஸ் பிரேக்கிங். வலை கிளிய ஆரம்பித்து விட்டது. அடுத்து அதில் 7ஆம் வசனத்தை வாசிங்க. அல்லேலூயா. கவனிங்க, இதை பாருங்கள். அதோட and they came and filled both boats. அவங்க வந்தாங்க, சிநேகிதர்கள் வந்து 2 படங்களையும் பிடிச்சி மீனை பிடிச்சி போட்டாங்க. மீனை பிடிச்சி போட்டானே தமிழில் எப்படி இருக்குது? 2 படகுகளும் அமிலத்தக்கதாக அமுங்கிரும் போல இருக்குது இவங்க போடுறத பார்த்தான்னு. ஆனால் இங்கிலீஷில் இருக்குது, ஸோ தட் தே பிகேன் டு சிங்க். அவைகள் முழுக ஆரம்பித்து விட்டன. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் இடம் கொள்ளாமல் போகப்பட்ட ஆசீர்வாதம். வண்டி நிறுத்த, கார் நிறுத்த ரூம் பத்தலை. இரு, விசாலத்தில் இரு, பூமியின் விசா. இதை போல் சாமி எங்கேயா இருக்குது? அல்லேலூயா. ஆமாம், there is no room, so that they began to sink. மூழ்க ஆரம்பிச்சான்னு விட்டுருவாங்களா? மீனவரெலாம் கடலில் குதிச்சு தூக்கியிருப்பான். ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்களேன். அல்லேலூயா. ஆமாம், அவருக்காக எடுக்கிற பிரயாசங்களை. ஏன்னா ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்க முடியும். ஆண்டவரே அப்படி கொண்டு வரும்போது நான் சொல்லுவேன், நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது ஒரு 1000 ஸ்டெப் அங்கே எடுக்கும்போது அவர் எடுப்பார். ஓப்பன் பண்ண பிரதர், இருந்துச்சுக்கு அந்த விண்டோ ஓப்பன், பிரதருக்கு ஓப்பன், அவருக்கு ஓப்பன், எல்லாருக்கும் ஓப்பன் பண்ண, எல்லாம் போகணும். அவர் கற்பனை பண்ணி பாருங்கள், அங்கே சாந்தா நகரில் வந்து மாலுங்க பெருங்க எல்லாருமே காரில் வந்து ஞானஸ்தானத்துக்கு ஒரு 5-6 கார் வந்துருச்சு. அங்கே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆக கர்த்தர் இந்த எல்லைக்குள் இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளாக ஆண்டவர் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஆமாம், நீங்கள் இதான் ஆசீர்வாதமாக இருக்கிறது. என்ன சொன்னீங்க? மற்ற போட்டு இருந்தவன் அவன் மீன் கொண்டு வந்தான்.
மீன்லாம் பிடிச்சிட்டு வீட்டில் விளைய முடியும். இவங்க தான் வெறும் இதை அலசிட்டு இருந்தாங்க. ஏன்னா வெறும் இதை அலசிட்டு இருந்தாங்க. வெறும் இதை அலசினவங்களுக்கு ஏற்கனவே இருந்தான் பாரு, அது நீ உன் கைகள் சம்பாதிச்சது. ஏன்னா இது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். உன் காலால் நீர் பாய்ச்சி வந்த, இப்போ குடிக்க போகிறது இனிமேல் வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். அல்லேலூயா. உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். நான்லாம் அப்படிதான் எப்பயுமே அப்படியே நம்புவேன். 100% இருப்பேன். நான் சொன்னேன்னா என்ன நிறைய காரியங்கள் என்னால் சொல்ல முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக இப்போ கேட்ட வசனங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேறும். நான் எழுந்து நின்று ஜெபிக்க போகிறோம்.